தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு அறிவித்த விவசாய கடன் தள்ளுபடி காதில் பூ சுற்றும் ஏமாற்று வேலை என்று கூறி விவசாயிகள் காதில் பூ சுற்றி கொண்டு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழக தேர்தல் அறிக்கையில் பொய் வாக்குறுதிகளை வழங்கி விவசாயிகளுக்கு நம்பிக்கையூட்டி இப்போது அரைகுறையாக எந்த விவசாயிக்கும் பயனளிக்காத வகையில் பகுதி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகமாகும் என்று கூறி காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு அறிவித்த கடன் தள்ளுபடி காதில் பூ சுற்றும் ஏமாற்று வேலை என கூறி காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காதில் பூ சுற்றி கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு விஜய் என்ன சொன்னார்னா, நான் விவசாயம் பிறந்தாக்கா உங்களுடைய கஷ்டத்தை நான் தெரிஞ்சு பண்ணார். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஒரு விவசாய பிறக்காமல் போயிட்டேமே வருத்தெல்லாம் பட்டார். நீங்கள் வருத்தெல்லாம் பட வேணாம், விவசாயிகளுடைய குறையை நீங்கள் நிவர்த்தி பண்ணாலே போகிறோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? இல்லை 5000 எங்களுக்கு என்ன பிச்சையாக போடுறீங்க? எங்களை விவசாயிகளை தமிழக விவசாயிகளை முதல்வர் காதில் பூ சுற்றுற மாதிரி அவருடைய செயல்பாடு பேச்சு இருந்தது. அதனால தான் அதை கண்டிக்கும் விதமாக, அவரை உணர்த்தும் விதமாக தான் நாங்கள் பூவை காதில் சுற்றிக்கிட்டு இப்போ நம்ம கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க போகிறோம். தமிழ்நாடு அரசு அறிவித்த விவசாய கடன் தள்ளுபடி காதில் பூ சுற்றும் ஏமாற்று வேலை என்று கூறி விவசாயிகள் காதில் பூ சுற்றி கொண்டு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழக தேர்தல் அறிக்கையில் பொய் வாக்குறுதிகளை வழங்கி விவசாயிகளுக்கு நம்பிக்கையூட்டி இப்போது அரைகுறையாக எந்த விவசாயிக்கும் பயனளிக்காத வகையில் பகுதி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகமாகும் என்று கூறி காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு அறிவித்த கடன் தள்ளுபடி காதில் பூ சுற்றும் ஏமாற்று வேலை என கூறி காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காதில் பூ சுற்றி கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு விஜய் என்ன சொன்னார்னா, நான் விவசாயம் பிறந்தாக்கா உங்களுடைய கஷ்டத்தை நான் தெரிஞ்சு பண்ணார். அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஒரு விவசாய பிறக்காமல் போயிட்டேமே வருத்தெல்லாம் பட்டார். நீங்கள் வருத்தெல்லாம் பட வேணாம், விவசாயிகளுடைய குறையை நீங்கள் நிவர்த்தி பண்ணாலே போகிறோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? இல்லை 5000 எங்களுக்கு என்ன பிச்சையாக போடுறீங்க? எங்களை விவசாயிகளை தமிழக விவசாயிகளை முதல்வர் காதில் பூ சுற்றுற மாதிரி அவருடைய செயல்பாடு பேச்சு இருந்தது. அதனால தான் அதை கண்டிக்கும் விதமாக, அவரை உணர்த்தும் விதமாக தான் நாங்கள் பூவை காதில் சுற்றிக்கிட்டு இப்போ நம்ம கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க போகிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.